டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா கொள்ளு துவையல் செய்ய போகிறோம். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி துவையல் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றாமல் கொள்ளு மட்டும் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமே அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னு சேர்த்துக்கலாம், அதிகமாக வேணும்னு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது நல்லா வதக்கி விட்டுருங்க. அதே போல் தோலோடைய ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 2 பத்து போல் தேங்காய், கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி. இது எல்லாமே நல்லா வதங்கணும். அந்த போட்டிருக்க உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடயே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து இது கூடயே போட்டு வதக்கிக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சூடாக சாப்பாடில் போட்டு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. புளி கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் இது கொஞ்சம் வதக்கி சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போச்சு அரைச்சிக்கலாம். கொள்ளு துவையல் நம்ம வெயிட் லாஸ்க்கு நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. உளுந்து எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை சூடு ஆற வச்சுக்கலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு, இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டான கொள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது மாதிரி பரப்பரம் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கொள்ளு துவையல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.